சார் வந்து இந்த சயின்டிபிக் ரிசர்ச் பத்தி சும்மா பேச சொன்னாங்க இன்ஸ்பயர் பண்றதுக்கு வந்துக்கலாமா? ஸோ ஓகே, என்ன வந்து ஆதிரா ஆத்விகா அம்மாவுக்கு அப்புறம் ஐ யூஸ் டு பி அ சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சொல்லுங்க யாராவது, எனிஒன்? ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் தி திங். ஒரு ஓகே, வெரி குட். தென் எனிஒன்? கிரேட். ஓகே, சயின்டிபிக் ரிசர்ச்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த திரும்பி திரும்பி ஏற்கனவே இருக்க ஒரு விஷயமாகட்டும் அது திரும்பி திரும்பி நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுல இருந்து நமக்கு ஒரு புதிய அவுட்புட் கிடைக்கலாம். இத்தனை நாள் ஏற்கனவே இருந்திருக்கும், அதுல இருந்து புதுசா ஒண்ணு நம்ம கிடைக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறது கரெக்டா இருக்கா, அதுல என்ன டெவலப் பண்றதுன்றத பத்தி பார்க்கணும். சயின்டிபிக் ரிசர்ச்னு சொல்றது என்னன்னா மெயினா வந்து உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டட், பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே தான் வந்து சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லுவாங்க. நம்ம ரிசர்ச் எந்த ஏரியால வேணாலும் பண்ணலாம். நீங்க தமிழ் படிச்சாலும் நீங்க ரிசர்ச் பண்ணலாம், தமிழ் லிட்ரேச்சர் ரிசர்ச். இங்கிலீஷ் படிச்சாலும் நீங்க ரிசர்ச் பண்ணலாம். எனிதிங், மேத்ஸ், எனிதிங் யூ கேன் டூ அ ரிசர்ச். வந்து சயின்டிபிக் ரிலேட்டடா நீங்க பண்ண போறது தான் சயின்டிபிக் ரிசர்ச். உங்களுக்கு இந்த ரிசர்ச் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட நீங்க இப்ப கொஸ்டின் கேட்கலாம். ஐ ட்ரை டு ஆன்சர். ஏதாவது கேக்குறீங்களா? இல்லையா? இல்ல நான் பண்ணது பத்தி ஏதாவது சொல்லவா? நான் வந்து கேன்சர் ரிசர்ச் பண்ணேன். இப்ப கேன்சர் இருக்குல்ல, அதுக்கு வந்து மெடிசின் கண்டுபிடிக்கிறது, அதுதான் என்னோட ஒர்க். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆல்ரெடி கேன்சர் இருக்குல்ல, ஒரு பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் ஃபைண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிஷ்யூவை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கேன்சரோட டிஷ்யூ இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம லேப்ல வளர்க்கணும். லைக் growing plants, we will grow the cells of a tumor cell. ஒரு பர்சனோட டியூமர் செல் எடுத்து அதை கல்ச்சர் பண்ணுவோம். அதாவது 2 days ஒன்ஸ் அதுக்கு இருக்க வந்து ஒரு சலைன் வாட்டர் மாதிரி இருக்கும், அதை மாத்தி we will grow. 2 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா அதுக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த கேன்சர் செல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஸ்கோபிக்கா லிவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அதுல என்ன பண்ணுவோம்னா இப்போ நாங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெடிசின் கேன்சருக்காக யூஸ் பண்ணோம். அந்த மெடிசினை அந்த செல்லுல வந்து போடுவோம். இப்போ ஒரு 4 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 பாக்ஸ்ல வந்து எதுவுமே மெடிசின் போட மாட்டோம், வெறும் செல் மட்டும் போடுவோம். இன்னும் 2 இருக்கிறதுல மெடிசின் போடுவோம். போட்டுட்டு நாங்க சீரீஸ் ஆஃப் நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். அது பண்ணிட்டு பாக்குறப்போ எதுல எல்லாம் மெடிசின் போடலையோ அந்த ஏரியா பிளாங்கா இருக்கும். நம்ம போட்ட மருந்துக்கு அந்த கேன்சர் செல் ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கலர் கோடிங் மாதிரி தெரியும். சோ நம்ம போட்ட மருந்து வந்து நமக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து சிம்பிளான ஒரு இது. சோ சார் சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்ச்னு ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியுமா, எத்தனை பேருக்குன்னு தெரியல. சோ அதனால வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் ரிசர்ச்சர்ஸா ஆவீங்கல்ல, அதுக்காக தான் இந்த டாக். ஆவீங்களா? எத்தனை பேர் ரிசர்ச்சர் ஆவீங்க? எஸ், ஆவீங்களா? சோ ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் ஆகிய. வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. பட் ஏரியா ஆஃப் எந்த ஏரியால நீங்க பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகேவா? தென் எனிதிங் எல்ஸ்? யாராவது என்கிட்ட கொஸ்டின் பண்ணணுமா? ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? கேளு ரித்வி. திஷா எங்க ஆளையே காணும், இன்னும் ஒரு கொஸ்டின் வரல. புரிஞ்சுச்சா ஆல்மோஸ்ட்? ஏதாவது நான் சொன்னது, ஏதாவது பிளான்ஸ் பத்தி எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எல்லாரும் செடி வளர்ப்பீங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் பாக்குறப்ப கேட்பேன், டர்ஃப்ல பார்த்தனா கேட்பேன், என்ன டியூட் வளர்ப்பீங்களா? ரித்வி எத்தனை செடி வளர்க்குறீங்களா? திஷா குட்டி? ஓகே, கிரேட். தேங்க். என் நேம் வந்து அபிநயா, ஆதிரா ஆத்விகாவோட அம்மா. ஓகே, நிறைய ஃபேஸஸ் எனக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ஸ், இண்டோர் பிளான்ஸ் பத்தி பார்க்க போறோம். இங்க யாரெல்லாம் வந்து செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்? வாவ், சூப்பர். நிறைய பேர் வளர்க்குறீங்களா? எத்தனை செடி வளர்க்குறீங்க எல்லாரும்?
மல்லிப்பூ வளர்க்குறியா நீ? அப்புறம் ஆலோவேரா, வெரி குட். ஓ கிரேட். துளசி, சூப்பர். மெடிசினல் பிளான்ட். துளசியா, சூப்பர். எல்லாருக்கும் பெரிய கிளாப்ஸ். ஓகே, யார் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்க? இன்டோர் பிளான்ட்ஸ்னா தெரியுமா? என்ன வளர்க்குறீங்க? கேக்டஸா? பட்ரோஸ். யாராவது கேக்டஸ், சக்யுலன்ஸ்? ஓகே, மணி பிளான்ட். கேக்டஸா? என்ன கேக்டஸ் வளர்க்குறீங்க? ரவுண்டா இருக்குமே அதுவா, இல்ல நேரா வளர்றதா? ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா? இது மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி? ஓ, இதெல்லாம் நிறைய பேர் வளர்க்குறீங்களா? ஓகே. நீங்க வளர்க்க மாட்டியா? சரி, ஓகே. நான் அதை பத்தி ஒரு ஐடியா தரேன். இதுக்கப்புறம் நீங்க வளர்க்கணும்னா வளர்க்கலாம். ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ், வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்கலாம். இப்ப நம்ம மத்த செடி வளர்க்கணும்னா வெளியில போயிட்டு. எஸ், தரையிலேயே முளைக்குமா அந்த செடி? சரி, ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து இடம் இருக்காது. அது அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்காக எஃபர்ட் போட்டு நம்மளால டெய்லி தண்ணி ஊத்தணும், அதுக்கு ஃபர்டிலைசர் போட்டா அது நல்லா வளரும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதெல்லாம் நிறைய பேருக்கு முடியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு டைம் இல்லை, நம்மளால அதுக்கு எஃபர்ட் போட்டு பார்க்க முடியலன்னா நீங்க எல்லாருமே இண்டிபெண்டா செடி வளர்க்கலாம். அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு பேரு தான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ். இன்டோர் பிளான்ட்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் இன்னைக்கு 2 சொல்றேன் உங்களுக்கு. சக்யூலன்ஸ் அண்ட் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம வாரத்துல ஒரு நாள் தண்ணி ஊத்துனா போதும். அது என்ன பண்ணும்னா, நம்ம ஊத்துற தண்ணிய அதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப தின்னா ஃபைப்ரஸா இருக்கும், அப்படியே நூல் மாதிரி இருக்கும். அதுல இருந்து அப்சர்வ் பண்ணி, இப்ப சக்யூலன்ஸ் என்ன பண்ணும்னா லீஃபா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது பேரு சக்யூலன்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா எல்லா தண்ணியையும் இதுல அப்சர்வ் பண்ணி அதோட லீவ்ஸ்லயும் இந்த ஸ்டெம்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த 1 வீக்குக்கு அது யூஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து சக்யூலன்ஸ். அதுலயே கேக்டஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு லீஃப் இருக்காது, பட் ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், இல்ல வேற நிறைய ஷேப்ஸ்ல இருக்கும். பட் இதுக்கு லீஃப் இல்லாததுனால என்ன இருக்கும்னா இது மேல ஃபுல்லும் முள்ளு முள்ளா இருக்கும். அந்த முள்ளு முள்ளா இருக்கிறது எதுனாலன்னா, இப்ப இதுக்கு லீஃப் இருக்கு, அது ஸ்டோர் பண்ணிட்டு நிறைய லீவ்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து லீஃப் இருக்காதுல்ல. சோ இதுல இருக்க அந்த வாட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த முள்ளு முள்ளா இருக்கிறது, தான்ஸ். இது இருக்கிறதுனால என்ன ஆகும், அதுல இருக்க அந்த வாட்டர்லாம் அவ்வளவு சீக்கிரம் எவாபரேட் ஆகாது. இது அந்த 1 வீக்குக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இன்னும் என்னன்னா, இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் தண்ணி ஊத்தல 10 நாள் ஆனாலும் இது முடிஞ்ச அளவுக்கு த்ரைவ் பண்ணி அது வந்து உயிரோட இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே லாங் லிவிங். இது வந்து சீக்கிரமா வளராது. இப்போ ஒரு ரோஜா செடி வச்சோம்னா அது வளர்ந்து பூ கொடுக்கும்ல, உடனே ஒரு 2 or 3 monthsல பூ கிடைக்கும் உங்களுக்கு. பட் இது அது மாதிரி கிடையாது. நீங்க பிளான்ட் பண்ணணும், தண்ணி ஊத்தணும், உங்க கூடயே சேர்ந்து வளரும் இந்த செடியும். while you grow this plant also will grow. இது வந்து அதே சமயம் இது லாங் லைஃப். ஈவன் 100 yearsக்கு கூட நம்ம ஒழுங்கா பாத்துக்கிட்டோம்னா இந்த பிளான்ட் வந்து சர்வைவ் ஆகும். ஓகேவா? நீங்க ஈஸியா க்ரோ பண்ணலாம். இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. எவ்ரி ஒன் கேன் க்ரோ. எல்லாருமே க்ரோ பண்ணலாம் உங்க வீட்டுல. ஓகே, இனிமே க்ரோ பண்ண பாக்குறீங்களா? செடி வளர்க்க முடியலனாலும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. செடி வளர்க்குறப்போ எந்த செடி வாங்கினீங்கனாலும் மதர் சாயில்னு சொல்லுவாங்க. அதாவது கடையில வாங்குறப்போ அந்த செடிக்கு வந்து ஒரு சாயிலோட கொடுப்பாங்க. அந்த சாயிலோட தான் நம்ம வந்து பிளான்ட் பண்ணணும் எந்த செடியா இருந்தாலும். ஓகே? ஏன்னா செடியும் நம்மள மாதிரிதான். நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போனா நமக்கு அங்க இருக்க வாட்டர், சாப்பாடுலாம் பழக கஷ்டப்படுவோம்ல, அந்த மாதிரி செடிங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடாப்ட் பண்ண நம்ம டைம் கொடுக்கணும். எல்லா செடியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் கடையில இருந்து நம்ம வாங்கிட்டு போனா அந்த நம்ம வீட்டோட அட்மாஸ்பியருக்கு அது பழக ஒரு 1 வீக் டைம் எடுக்கும். அந்த 1 வீக் நம்ம நல்லா பாத்துக்கணும். இந்த செடிங்களுக்கு நம்ம அதிகமா தண்ணி ஊத்திடக்கூடாது. ஒரு 1/2 கிளாஸ் அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வாட்டர் வந்து ஊத்தணும் இந்த மாதிரி செடிங்களுக்கு. அந்த 1/2 கிளாஸ் வாட்டர்லயே இட் வில் லிவ். அதிகமா ஊத்திட்டோம்னா இந்த செடி வந்து என்ன ஆகும்னா அப்படியே கீழே இருந்து அப்படியே எல்லோ ஆகி ப்ரௌன் ஆகி இந்த செடி வந்து செத்துரும். ஸோ மினிமல் வாட்டர் தான் இந்த மாதிரி செடிங்களுக்கு ஊத்தணும். யூ கேன் டேக் கேர். உங்க ஏஜ் குரூப் பசங்க நீங்களாவே உங்க பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணாம நீங்களாவே இந்த செடியெல்லாம் க்ரோ பண்ணலாம். ஓகே?